வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச எடுத்துக்கிட்டது குட்டி ஸ்டோரிஸ். குட்டி ஸ்டோரிஸ் வரிசையில் நம்ம முற்காலத்தில் தமிழை எப்படியெல்லாம் வளர்த்தார்கள் அப்படிங்கிறத பற்றி சில தொகுப்புகளை பார்ப்போம். முற்காலத்தில் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, இப்படி 10ஆம் நூற்றாண்டு வரை என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் பாடல்கள் அது எல்லாமே இறைவன் பேரில் தான் ஏற்றுவாங்க. இறைவன் அவரை என்கரேஜ் பண்ணி மேலும் பாட வைக்கிற மாதிரி நிறைய கதைகள் நம்ம இதில் இருக்குது. இதில் முக்கியமானவங்க நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நால்வர் அப்படிம்பாங்க. யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர். இதில் மாணிக்கவாசகர் எழுதினதை திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எப்படின்னா பக்தியோட ஞானத்தையும் சேர்த்து எழுதியிருப்பார். மற்ற 3 பேரும் முழுமையாக பக்தியை பற்றி தமிழில் எழுதியிருப்பாங்க. அவங்க பாடினது தேவாரம், மாணிக்கவாசகர் பாடினது திருவாசகம்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த 4 பேரும் எப்படின்னா இறைவனை வெவ்வேறு பாவத்தில் வணங்கினவங்க, பின்பற்றினவங்க. இதில் திருஞான சம்பந்தர் மிக இள வயதிலேயே, ஒரு 3 வயசுலேயே இறைவனை பாட ஆரம்பிச்சிட்டார். அதாவது அவங்க அப்பா கூட ஒரு சீர்காழியில் கோயிலுக்கு போய் குளத்தங்கரையில் அவங்க அப்பா குளிப்பார். மகனை கரையில் உட்கார வச்சுட்டு இவர் உள்ளே இறங்கி உள்ளே மூழ்கும்போது அப்பாவை காணுமே அப்படின்ட்டு இவர் அம்மா அப்பான்னு அழுவார் திருஞான சம்பந்தர். உடனே கோயிலுக்குள்ளே உள்ள இறைவன் பார்வதி தேவியும் கூட்டிக்கிட்டு இவரை சமாதானப்படுத்தி, பார்வதி தேவி இவருக்கு பால் கொடுத்ததாகவும் அதில் இவருக்கு ஞானம் பெற்று பாடல் பாடினதாகவும் சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் கழித்து அவங்க அப்பா வெளியே வந்தோடனே மகன் வாயிலேருந்து பால் வடிகிறத பார்த்து மகனை கண்டிப்பார். யார் கொடுத்த பாலை குடித்த அப்படின்னோடனே அவர் கோபுரத்தை காட்டுவார். யார் அப்படின்னா உடனே தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி அப்படிங்கிற தேவாரம் பாடுவார். அதில் வரி வரியாக சிவபெருமானையும் பார்வதியும் அவர் வர்ணிப்பார். இப்படியாக அவர் பாடல் பாட ஆரம்பித்தார், தேவாரங்கள். இதில் அவர் இறைவனை அப்பாவா, பெற்றோரா, அம்மையப்பனாக பார்த்து அவர் வழிபட்டார். அதுக்கப்புறம் அடுத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் எப்படின்னா முழுமையாக தன்னை அடிமையாகவும் அவரை தலைவனாகவும் நினச்சி அவர் பாடினார். அப்படித்தான் அந்த பாவத்திலே தான் அவர் பாடுவார். அந்த மாதிரி அவர் பாடும்போது அவர் என்ன சொல்லுவார், என்ன ஆனாலும் சரி, என்னை கடலில் பூட்டி என்னை கடலுக்குள்ளே கல்லில் கட்டி கடலில் விட்டாலும் சரி, நற்றுணையாவது நமச்சிவாயவே, நான் பாடின உடனே இறைவன் என்னை காப்பாற்றுவார். அதே மாதிரி சுண்ணாம்பு கலவாயில் போட்டாலும் என்னை மாசில் வீணையும் மாலை மதியமும் அங்கே சுண்ணாம்பு இதே சூடே தெரியாதவருக்கு அப்படி வர்ணித்து தென்றல் வீசுதுன்னு அவர் பாடுவார் இறைவன் அருளால். அப்படி அவர் இறைவனை தலைவனாக நினச்சி அவர் பாடினார். நிறைய பாடல்கள், தேவாரங்கள். இறைவன் அவரை பார்த்து அப்பனே அப்படின்னு அவர் சொன்னார். அன்னையிலேருந்து அவரை அப்பர்னும் கூப்பிடுவாங்க. இப்படி திருநாவுக்கரசர். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படின்னா மிக இளம் வயதில் அவர் பிறந்தார். ராஜாவோட வளர்ப்பு மகனாக வளர்ந்தார். பிறகு அவருக்கு கல்யாணம் பேசுகிறாங்க. கல்யாணம் பேசும்போது தாலி கட்டுற நேரத்தில் ஒரு வயோதிகர் நீ அடிமை அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒரு ஓலையை கட்டுவார். இவரோட பாட்டனார் ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பார், என் வம்சம் பூரா உனக்கு அடிமைன்னு. அதை காட்டி நீ எனக்கு அடிமை வா அப்படின்னு அவரை கரகரன்னு இழுத்துட்டு போயிடுவார். இது நிறைய இடத்துல வழக்கு நடக்கும். அதுக்கப்புறம் இவர் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போவார், திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்கு. கூட்டிகிட்டு போனோடனே இவரை கூட்டிகிட்டு போய் மண்டபத்தில் விட்டுட்டு அவர் விறுவிறுன்னு மூலஸ்தானத்தில் போய் மறைஞ்சிருவார். மறைஞ்ச உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் தான் நம்மளை ஆட்கொண்டார் அப்படின்னு அவருக்கு தெரியுது. உடனே வணங்கும்போது இறைவன் சொல்கிறாரு, நீ பாடு,
என்னத்தை பாட அப்படின்னா, நீ என்னெல்லாம் சொல்லி ஏசுன, பித்தான்னு தானே ஏசுன, என்னை பைத்தியம் பைத்தியம்னு சொன்னேல்ல, பாடு அப்படிம்பார். உடனே இவர் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளான்னு பாடுவார். அதில் இருந்து அவர் வந்து இறைவனை தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் இறைவனை வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தார். அவர் எல்லாத்துக்கும் அவரை ஏவுவார், வேலை வாங்குவார். எனக்கு கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், இறைவனே வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார். காதலுக்கு தூது போம்பார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நெல் கிடச்சிது, நெல்லை எனக்கு கொண்டு போக முடியல, நீ கொண்டு போய் எனக்கு அங்கே என் வீட்டில் கொண்டு சேரும்பார். இறைவனும் அதை கொண்டு சேர்ப்பார். அதுக்கு ஒரு தேவாரம், எல்லாத்துக்குமே நீள நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன் அப்படின்னு வரும்போது, கோழிலி எம்பெருமான் குண்டை ஊர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே அப்படின்னு அவர் பாடுவார். குண்டை ஊரில் கொஞ்சம் நெல் மூட்டை கிடச்சிது, எனக்கு அதை அங்கே கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, அதை கொண்டு சேரு அப்படிம்பார். உடனே இவர் கொண்டு சேர்ப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துல ஒரு பொன் கிடைக்கும், நிறைய பொருள் கிடைக்கும். அதை வந்து ஒரு ஆற்றுல போட்டுருவார். போட்டுட்டு என் ஊர் குளத்தில் எடுக்கேன்பார். அதை கொண்டாந்து சேரு அப்படின்ட்டு போயிடுவார். இறைவன் அவருக்கு பின்னாலேயே அலைவார். இவ்வளவும் அவர் தமிழ் மேலே உள்ள பற்றுனால அவர் சொன்னது போல் பூரா செய்வார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இறைவனை தோழனாக நினச்சி அவர் பாடினார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 38,000 தேவாரங்களுக்கு மேலே பாடினாங்கன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் 38,000-40,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் வந்து ஒரு அரசன்ட்ட மந்திரியாக இருந்தார். மந்திரியாக இருக்கும்போது அவரை வந்து தன்னுடைய பக்கம் இழுக்கணும் இறைவன், அவருக்கு பிறவி நோக்கம் தெரியாமல் இருக்கார் அப்படின்ட்டு அவரை வந்து சோதிப்பார். அப்போ அரசன் வந்து நிறைய குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து மந்திரியை அனுப்பிடுவார் மாணிக்க வாசகரை. அவர் போய் அங்கே போகும்போது பார்த்தா அவருக்கு வந்து ஒரு குதிரைகள் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து இங்கே எல்லாம் அரசருக்கு முன்னால் நிப்பாட்டும் போது பார்த்தா இந்த குதிரை பூரா மாறிடும், கழுதையாக மாறிடும். இதை பார்த்த உடனே அரசர் வந்து அவரை தண்டிப்பார். உடனே இவர் வந்து மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இறைவன் பின்னால் அவர் போயிடுவார். அவர் முழுமையாக ஞான மார்க்கத்தில் பாடினார். அவருடைய திருவாசகத்தெல்லாம் பார்த்தா நம்ம வந்து இப்போ பஞ்சபூதம் உருவான வரலாறு அது இதுன்னு பாடுற மாதிரி அவர் வந்து புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கார். அப்போ அந்த ஒவ்வொரு ஓரறிவிலேருந்து வரிசையாக வர்றதை பூரா அவர் படிப்பார். அவரோட பாடல்களை பார்த்தோன்னா, திருவாசகத்தை பார்த்தோன்னா, நம்முடைய ஞான மார்க்கத்தில் இப்போ வந்து நம்முடைய குருக்கள் சொல்கிறது எல்லாமே அந்த பாடல்களில் அந்த காலத்திலே அவர் எழுதி வச்சுருப்பார். அதனால் திருவாசகம் அப்படின்னு அது சொல்லப்பட்டது. இப்படி இவங்க எல்லோரும் தமிழுக்கு தொண்டு செஞ்சிகிட்டு இருந்தாங்க. இது போக இன்னும் நிறைய பேர் திருவிசைப்பா அது இதுன்னு நிறைய பாடல்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அது கிடைக்கல. இது வந்து 10ஆம் நூற்றாண்டில் வந்து ராஜராஜ சோழன் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து தமிழை வளர்க்குறதுக்கு அவர் ரொம்ப மும்முரமாக இருந்தார். கோயில்களில் தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தார். தமிழை ஆட்சி மொழியாக வச்சுருந்தார். இப்போ இந்த தன்னுடைய மெய்கீர்த்தி தான் செஞ்ச செயல்கள் எல்லாம் வரும் சந்ததிக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு கல்லில் வந்து பதிச்சு வச்சுருந்தார். இந்த கல்லில் பூரா தமிழ் வட்டெழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. அந்த மாதிரியாக அவர் தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்கார். அப்போது அந்த காலகட்டத்தில் சோழ நாட்டில் நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதி அவர் பாடல்கள்லாம் கேட்ட உடனே அரசர் காதுக்கு போகும்போது அரசர் கேட்டுட்டு அவரை தன்னுடைய அரச சபைக்கு வரவழைச்சி அவரை ரொம்ப பாராட்டுறாரு. அப்போ பாராட்டும் போது நம்பியாண்டார் நம்பி சொல்கிறாரு, எல்லாம் சரிதான் அரசே, ஆனால் நம்ம வந்து நம்முடைய பாடல்களை தமிழ் பாடல்களை நம்ம பாதுகாக்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நால்வர் பாடின பாடல்கள் நிறைய இது பூரா சிதம்பரத்தில் இருக்குது. தீட்சிதர்கள் அதை கொடுக்க மாட்டாங்க, அதை வந்து செல்லரிச்சு போயிடும்னா கரையான் அரிச்சிரும். அதனால் அதை காப்பாற்றி நம்ம வந்து நம்ம வரும் தலைமுறைக்கு கொடுக்கணும்னா அதை வந்து நம்ம பெற்று நம்ம அதை பாதுகாக்கணும்னு சொல்கிறார். உடனே அரசர் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சிதம்பரத்துக்கு அர்ச்சகர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள தீட்சிதர்கள்னு சொல்லுவாங்க நடராஜர் கோயிலில், அங்கே அனுப்பி தூதுவர்களை அனுப்பி கேட்காங்க.
அப்போ அவங்க சொல்லிடுறாங்க, இல்லை நாங்கள் அதை கொடுக்க முடியாது. ஏன்னா 4 பேரும் நாயன்மார் 4 பேரும் வந்து எங்கள்கிட்ட அந்த ஓலைச்சுவடியை கொடுத்து பத்திரப்படுத்த சொன்னாங்க. நாங்கள் 4 பேரும் வந்து கேட்டால் தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் வந்து அவங்க நீங்கள் யார்கிட்டோ கேட்டு விட்டாலாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த தீட்சிதர் சொல்லிடுவார். உடனே இவர் வந்து தூதுவர்கள் வந்து சொன்னோடனே ராஜராஜ சோழன் யோசிச்சுட்டு சரி அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் நான் வாரேன் அப்படின்னு கோயிலுக்கு சொல்லி விட்டுருவார். உடனே கோயிலுக்கு இவர் வந்து எல்லாருமா சேர்ந்து மந்திரி பிரதானிகள் எல்லாருமா போகிறாங்க. போய் தீட்சிதர்களை பார்க்காங்க. அங்கே ஒரு துணியால் மூடின ஒரு பொருள் ஏதோ இருக்குது, இவர் கொண்டு போகிறார். துணி வச்சு மூடியிருக்கார். தீட்சிதர்கள்ட்ட போய் இது கேட்கார். கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் நாயன்மார் வந்து கேட்டால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னோடனே, சரி இந்த நாயன்மார் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த துணியை விளக்குனோடனே ஒவ்வொரு 4 பல்லக்கு, 4 பல்லக்களையும் 4 நாயன்மார் உட்காந்துருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் வந்துட்டாங்க. அவங்க உங்கள்கிட்ட கேட்காங்க, நீங்கள் கொடுங்க அப்படின்னு தீட்சிதர்கிட்ட சொல்லுதாங்க. உடனே தீட்சிதர்கள் சிரிச்சுட்டு, இதெல்லாம் சிலை கேட்கறதுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது, உயிரோடு வரணும் அப்படிங்கிறார். உடனே அரசன் சொல்கிறாரு ராஜராஜ சோழன், சரி இது சிலையாக இருக்கட்டும். இது சிலைன்னா நம்ம மூலஸ்தானத்தில் இருக்கிற நடராஜரும் சிலை தான். நடராஜரை வந்து நீ கடவுளாக நினைக்கிறது உண்மைன்னா இவங்களும் உண்மையானவங்க தான். நீங்கள் எப்படி நினைக்கிங்கன்னு பார்த்து அதன்படி முடிவு பண்ணிக்கிடுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிடுவார். இவங்க என்ன செய்வாங்க, இவங்க இது சிலைன்னு சொன்னால் அவங்க நடராஜர் சிலைன்னு ஒத்துக்கிடணும். அப்போ இவங்களால பதில் சொல்ல முடியல. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த அறை சாவியை ராஜராஜ சோழன்ட்ட ஒப்படைக்காங்க. திறந்து பார்த்தா ஏகப்பட்ட இது மாதிரி எல்லாமே ஓலையில் தானே எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில். அந்த அறை முழுவதும் ஓலையாக நிறைஞ்சிருக்கு. அந்த ஓலையில் பாதிக்கு மேலே கரையாக நடிச்சிருக்கு. உடனே அதை பூரா சேவர்கள் மெதுவாக எடுப்போம்னா உடனே இவர் நம்பியாண்ட நம்பி சொல்லிடுவார், வேண்டாம் அவங்க முரட்டுத்தனமாக இதை எடுத்துருவாங்க, இதை கவனமாக ஒன்று ஒன்றா எடுத்து தான் நம்ம சேர்க்கணும், இல்லைன்னா எல்லாமே நாள்பட்டது உதிர்ந்து போயிடும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் ஒரு 5-6 பேரை வச்சுக்கிட்டு மெதுவாக ஒன்று ஒன்றா பிரித்து அவ்வளவையும் எடுத்து நல்லதாக எடுத்தார். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10% தான் எடுக்க முடிஞ்சுது முழுமையாக. மீதி கரையான் அரைச்சி வீணாக போச்சு. இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் 38,000 பாடல்கள் பாடினாங்கன்னா அவரோட 100 பாடல்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதை 7ஆம் திருமுறைன்னு வச்சுருக்காரு. இப்படி திருமுறையாக வகுத்து நம்ம தேவார திருவாசகங்கள் மற்ற திருவிசைப்பா இந்த மாதிரி பாடல்களில் பூரா தொகுத்து கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் நமக்கு வந்து அருணகிரிநாதர் பாடல்களும் அவர் தொகுத்து கொடுத்தாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிடைச்சதை வச்சு தொகுத்ததை வச்சு தான் நமக்கு இன்றைய பாடல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் பாடல்களை நம்ம உணர்ந்து பாடி பரவசம் அடைகிறோம், ரசிக்கிறோம். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. இதுக்கு வந்து முன்னோர்கள் நமக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. ராஜராஜ சோழனும் தமிழுக்காக ஏகப்பட்ட தொண்டாற்றியிருக்காரு. இந்த தேவாரம் திருவாசகங்களை மெனக்கிட்டு நமக்காக அதை மீட்டெடுத்து நமக்கு அதை கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட தமிழை நம்ம இன்னும், ஏன்னா இது உலகத்தோட முதன்மையான மொழி, பழமையான மொழி, அதை வந்து நாமளும் நல்ல முறையில் பயன்படுத்தணும். அந்த மொழியை வந்து மதிக்கணும். நம்ம இன்றைக்கி 4 பேர் கூடியிருக்க இடத்துல தமிழில் பேசுகிறதுக்கு வெட்கப்படுறோம். இங்கிலீஷில் பேசினா தான் மரியாதைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம பாஷையை நம்ம மொழியை நம்ம வந்து மதிக்கணும், மதித்து போற்றணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.